Hi friends, welcome to our channel Dad and Son. Hi friends, பாருங்கள் N250 வாங்கி ஒரு வாரம் தான் ஆகுது. ஓகே, இதோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் முடிவு பண்ணோம். என் பையன் வண்டிக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா Black Panther. ஓகே, அவர் வந்து ஸோ ஹாப்பி மை சன் about the N250 Pulsar. இட்ஸ் வெரி நைஸ் பைக். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாத்தா வீட்டுக்கு 2 பேரும் கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, அது என்னமோ நம்பர் பிளேட் இல்லைன்னு ஏதோ சொல்கிறான் பையன். ஓகே, இப்போ ஊருக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஓகே, கிளம்பிட்டு போகிற வழியில் வண்டி எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ண போகிறோம். ஏன்னா லோக்கல்லே தான் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. 300 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்ட நாங்கள் இப்போ லோக்கலில் ஓட்டியிருக்கோம். இப்போ ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட்டு ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஓகேவா, கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி வந்து டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து எகைன் டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். பண்ணிட்டு தான் நம்ம அதோட கேம்பிள் என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் ஒரே பிரேக். ஏன்னா நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன், ரொம்ப டயர்டு. ஓகே, இப்போ பாருங்கள் வீட்டில் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் முடிச்சு வந்தாலும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு 110 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓட்டணும். ஓகே, ஓகே, இப்போ டேங்க் வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே, எகைன் இதே பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம ட்ரிப் முடிச்சுட்டு வந்து பெட்ரோல் போட போகிறோம். போட்டுட்டு அதோட கேஎம்பிஎல் எவ்வளோ மைலேஜ் வந்து வண்டி கொடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் டேங்க் ஃபில் பண்ண சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். நடுவில் ஒரே பிரேக்கு பையன்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஆத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா வீக்கூட் ரோடுலேருந்து சிதம்பரம் ரோடு. ஓகே, சிதம்பரம் ரோடு. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா சிறுபாக்கம் ரோடுன்னு ஒரு இடம் வரும். அதிலிருந்து ஈரியூர்னு ஒரு இடத்துக்கு போகணும். அது ஒரு ஃபாரஸ்ட், ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும். அங்கே தான் வந்து என்னோடய மாமனார் வீடு, அதாவது நிகில் தாத்தா வீடு இருக்குது. இப்போ அங்கே கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ தான் வந்து நான் இருக்கிறது NGO காலனி சேலம். கிளம்பி பாருங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு, முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாமி தரிசிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, ஒரு டீ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்பேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பையனுக்கு ரொம்ப ஹாப்பி இங்கே டெம்பிளுக்கு வந்தது, முத்துமலை முருகன். ஓகே, முடிச்சுட்டு அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் பையன் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டான். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், கொஞ்சம் பப்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டான். ஓகே, அப்படியே அந்த ஜன்னல் வழியாக பாருங்கள் ஒருத்தர் நிற்கிறாரு. யாருன்னு தெரியுதுங்களா? தான் ஜீசஸ் ஸ்டாச்சு. முத்துமலை முருகனை பார்த்தாச்சு. சரி, அடுத்து வந்து ஜீசஸையும் பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் இருட்டுற மாதிரி கண்டிஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, வந்து போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அங்கே மழை பெஞ்சதுன்னா வாட்டர் கிராசிங்லாம் இருக்குது எனக்கு. அதனால் வந்து கொஞ்சம் பையனோட போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஜீசஸ் வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அவரை வச்சு அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி முருகர்கிட்ட எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு அப்படியே ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான். ஓகே, ஆப்போசிட்டில் அப்படியே வந்துட்டுருக்கேன். ஓகே, அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா இனிமேட்டு நான் வந்து டைம் ஆகிடுச்சு கொஞ்சம். இனிமேட்டு பிரேக் கிடையாது, நடுவில் ஒரு பிரேக் தான் சொல்லியாச்சு. இங்கே பிரேக் எடுத்துட்டோம். ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான், அப்படியே ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஓகே, பையனும் அப்புறம் டயர்ட் ஆயிடுவான். ஓகே, வண்டி எடுத்துட்டேன். இனிமேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இன்னும் வண்டி ஓட்டணும். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓட்டணும். அதோட ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் புது வண்டிங்கிறனால ஸ்பீடு வந்து அதிகம் போகலை. ஓகேங்களா,
70 to 75 பைபாஸில் இதே தான் க்ரூஸ் பண்ணேன். ஓகே, 70 to 75. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் கேமரா வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் கேமரா தான் இருந்துச்சு. அதில் தான் பையன் பின்னாடிருந்து எடுத்தான். அதனால் அது வந்து கொஞ்சம் இருட்டாக ஆக சார்ஜும் கொஞ்சம் தீர்ந்துருச்சு. அதனால் வந்து கேமரா இதுக்கு மேலே எடுக்க முடியல. நைட்டில் அந்த ஃபாரஸ்ட்டும் நம்ம எடுக்க முடியாது, வந்து எடுக்கலான்னு பார்த்தா முடியல. ஏன்னா கேமரா வந்து நம்மளுக்கு சார்ஜ் போயிடுச்சு. ஓகே, வண்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா புது வண்டி எடுத்து கொஞ்சம் 10 நாள் கூட இருக்காது. நல்லா இருக்குது டிரைவிங். பைபாஸ்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், போயிட்டு அவங்க தாத்தா வீட்டில் அடுத்த நாள் காலையில் இது விடிஞ்சிருச்சு. 110 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் பையன் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணான். அப்புறம் வந்து காலையில் டிஃபன்லாம் அங்கேயே முடிச்சுட்டு இதுக்கு மேலே கேமரா வந்து நாங்கள் எடுக்கலை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டோம். காட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கேயே காலையில் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். 110 கிலோமீட்டர்ஸ் டிரைவிங் முடிஞ்சது. அந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, போட முடியல. ஓகே, பாருங்கள், எகைன் அதே சேம் பெட்ரோல் பங்க்கு. ஓகே, கிளம்புற அன்றைக்கி எந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் பிடிச்சோமோ அதே பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் பிடிச்சாச்சு. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 lakhsக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. இதில் வந்து இந்த பேக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டபுள் சேனல் ABS, ஓகே, எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் வேறு எதுலையாச்சும் எடுத்திங்கன்னா இதோட நம்மளுக்கு ரேட் ரொம்ப அதிகமாக வரும். ஓகே, வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. பாருங்கள், எகைன் ரிட்டன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருப்போம். நான் அது வந்து ஸ்பீடோமீட்டர் பார்த்துட்டு ட்ரிப்பியே செட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது நம்மளுக்கு அந்த வண்டியிலே. ட்ரிப்பியே செட் பண்ணியிருந்தேன். எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து பெட்ரோலில் எகைன் வந்து ஃபில் பண்ணும்போது எவ்வளோ ஆச்சு, மைலேஜ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம், மைலேஜ் எவ்வளோ கொடுத்தது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா, அகைன் ரிட்டன் வரும்போது சேம் அதே பெட்ரோல் பங்க்கில் வந்து பிடிச்சாச்சு. ஹாய் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 221 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டு வந்தோம் அப் அண்ட் டவுனு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பைபாஸு ப்ளஸ் கொஞ்சம் வந்து ஆஃப் ரோடு எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டிராஃபிக், டவுனில் டிராஃபிக்கு எல்லாமே இருந்துச்சு. 221 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு போகும்போது பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணேன். அடுத்து போயிட்டு வந்து பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணும்போது எனக்கு 5.27 லிட்டர்ஸ் வந்து தேவைப்பட்டது. 221 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணேன். எனக்கு 5.27 கிலோமீட்டர் 5.27 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து எனக்கு தேவைப்பட்டது. ஓகே, அப்புறம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40+ கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 42 kmpl கிலோமீட்டர் பர் லிட்டர். ஓகே, ஒரு லிட்டருக்கு வந்து 42 மைலேஜ் வந்து கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்குது இந்த வண்டி N250. தேங்க்யூ.